ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மாமி சமையல். மாமி சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வாழைப்பூவை க்ளீன் பண்ணுறது தாங்க. வாங்க பார்க்கலாம். ஒரு வாழைப்பூவை நான் எடுத்துருக்கேங்க. இது நல்லா பார்த்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் பெரிய வாழைப்பூ தான். இது எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாமா? பெரிய ஒரு தாம்பழத்தட்டு எடுத்திருக்கேன். இப்போ இதில் வச்சு இப்போ இந்த தோலை உரிச்சு எடுத்துக்கிறேன். தனியாக வச்சிடலாம். இப்போ இந்த பூவை மட்டும்தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னா, இதுக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தோல் மாதிரி தெரியும். இந்த தெரியுது அவங்களுக்கு பார்த்தா. இந்த தோலை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடணும். ரெண்டாவது இதில் எல்லா பூவை விட அந்த பூ வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். நார், அது வந்து நார் சொல்லுவாங்க. அது வந்து நம்ம நரம்பு, அதை வந்து அப்படியே எடுத்துடணும். இந்த ரெண்டு தாங்க. இந்த ரெண்டை மட்டும் எடுத்துட்டாலேயும் வாழைப்பூ வந்து க்ளீன் ஆகிடும். இவ்வளோதான். இந்த ரெண்டை வந்து நம்ம வெளியே போட்டுரும். இதுதான் வாழைப்பூன்றது. க்ளீன் பண்ணுறது இவ்வளோதான். அந்த இலையும் அந்த ஒரு நரம்பும், இந்த ரெண்டும் மட்டும் எடுத்தாலே போதுங்க. வாழைப்பூ க்ளீன் ஆகிடும். வாழைப்பூவில் விட்டமின்ஸும் புரோட்டீனும் அதிகமாக இருக்குங்க. நம்ம சாப்பாட்டில் அதிகமாக நம்ம எடுத்துக்கணும். ஆஸ்துமா, நெஞ்சு சளி, குடல் புண், மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளுக்கு வாழைப்பூ சாப்பிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகிட்டே வருங்க. அதனால நம்ம சாப்பாட்டில் அதிகமாக வாழைப்பூன்றதை நம்ம சேர்த்துக்கிட்டே வரணும். வீடியோ பார்க்குற எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மறக்காமல் லைக் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாழைப்பூவே பார்த்தா பிடிக்காது அப்படின்றவங்களுக்கு நீங்கள் வாழைப்பூ வடை செஞ்சு கொடுத்தா அழகாக டீக்கு சாப்பிட்டுக்கோங்க. தயிர் சாதம் அந்த மாதிரி எல்லா சாதத்துக்குமே நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். வாழைப்பூ வடை செஞ்சு கொடுங்க. அதோட வீடியோ அடுத்து கம்மிங் வருது. நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். பார்க்க மறந்துடாதீங்க. இப்போ பாருங்கள், நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் அந்த தோலை எடுக்க முடிஞ்சதெல்லாம் எடுத்துடணும். அப்படி எடுக்கவே முடியாதுன்ற அளவுக்கு இப்போ பாருங்கள், நான் ஓரளவுக்கு நான் எடுத்துட்டேன். ஆனால் என்னால் கை விட்டு விட்டு அதை பிச்சு எடுக்க முடியாது. ஒரு லிமிட்டுக்கு மேலே கீழே உள்ள காம்பை பிச்சுட்டு இப்போ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்துட்டேன். அப்படி எடுக்க முடியாத பட்சத்துக்கு நம்ம அப்படியே நல்லா அதை கட் பண்ணி அந்த பூவை என்ன பண்ணோம், அந்த கொஞ்சோல இருக்கிறத கட் பண்ணி பொடி பொடியாக, நல்லா வெங்காயத்தை எப்படி நம்ம பொடி பொடியாக கட் பண்ணுவோமோ அந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டோம்னா அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், இப்போ நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் தோலை உரிக்க முடியாது. குட்டி ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்மளால் அந்த நரம்போ அந்த எதுவோ பார்க்க முடியாது. அப்படின்ற சமயத்தில் நம்ம அப்படியே போட்டுடணும். அந்த பூவுக்கும் இந்த பூவுக்கும் வித்தியாசம் தெரியும். அது கொஞ்சம் பெருசாக இருக்கும், இது குட்டியாக இருக்கும். இந்த பார்த்தீங்களா எத்தனை ஒன்று இருக்குன்னு. அதை வந்து நம்ம அப்படியே போட்டுடலாம். அதில் ஒரு பிரச்சனையுமே இல்லை. பெருசாக இருக்கிறதுல நம்ம கண்டிப்பாக எடுத்தே ஆகணுங்க. இல்லாட்டி அது வேகாது, ஒரு மாதிரி நமக்கு சாப்பிட முடியாது. அந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ அதெல்லாம் தவிர்த்துட்டு சின்னதாக இருக்கிறத மட்டும் நீங்கள் அப்படியே போட்டுருங்க. இப்போ பார்த்தீங்களா, என்னால் அதுக்கு மேலே ஒரு லிமிட்டுக்கு மேலே உரிக்க முடியலை. இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி தான், நம்ம எப்படி நம்ம ஒரு வெங்காயத்தை வெட்டுவோமோ பொடி பொடியாக சின்ன சின்னதாக, அதை மாதிரி அப்படியே நம்ம வந்து பொடி பொடியாக கட் பண்ணி போடுறோம். அவ்வளோதாங்க. வாழைப்பூ எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிடுச்சா? நான் ஒரு வாழைப்பூவை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன். இதே மாதிரி நீங்களும் வாழைப்பூ க்ளீன் பண்ணுறது எப்படின்னு கற்றுக்கோங்க. ஈஸியாக பார்த்து புரிஞ்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.